ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சங்கீதம் 46:7. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவன் நம்மை ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கடந்து வர கிருபை செய்தபடியால் அவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தாயின் வயிற்றில் அன்போடு நம்மை பேர் சொல்லி அழைத்தவர் நம்மோடு இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை வேதத்தில் 250 முறை இடம்பெற்று உள்ளது. அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற யெகோவா ஈராக, வியாதியை முறித்து போடும் யெகோவா ரஃபாவாக, கொடியாக விளங்கும் யெகோவா நிசியாக, பரிசுத்தப்படுத்தும் யெகோவா மெகாதிஸாக, சமாதானத்தை கொண்டு வரும் யெகோவா ஷாலோமாக எப்போதும் எல்லா வேளைகளிலும் உங்களோடு கூட இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். அவர் இஸ்ரவேலின் கம்பீரமானவர். அவர் ஒருபோதும் தோல்வி அடைந்தவர் அல்ல. அவர் கிறிஸ்து. உலகம் மாம்சம் பிசாசை ஜெயித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மீது மனது உருக்கமுள்ளவர். நமக்கு விரோதமாக சாத்தானுடைய சேனைகள் வரும்போது அமைதியாக பொறுத்து கொண்டு இருக்க மாட்டார். உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இம்மட்டும் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்திலும் உங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திப்பதோடு உங்கள் குறைவுகளையும் நிறைவாக்குவார். அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். மனம் தடுமாறும் போதெல்லாம் அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருந்து ஆசீர்வதித்து நடத்துவார். செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்கு அடைக்கலமானவர் என்ற நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் உமது நீதியிலே எங்களை நடக்க பண்ணி எங்களை கைவிடாதிரும். கடந்த மாதம் முழுவதும் அரணாக, கோட்டையாக, பலத்த துருகமாக இருந்து வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி எங்களை பாதுகாத்தபடியால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுடைய குடும்பத்தினரையும் இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவர் குடும்பத்தையும் நண்பர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேவனே, உம்முடைய அரவணைக்கும் கரங்களில் அனைவரையும் சமர்ப்பிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் எங்களை நீங்க வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவேன் என்று உம்முடைய வசனங்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாம் இந்த மாதம் நிறைவேற வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம். தேவனே, ஒவ்வொருவரின் கையின் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். வேலைக்காக முயற்சிப்போருக்கும், வேலைகளை இழந்து தவிப்போருக்கும், அரசு வேலைக்கான தேர்வு எழுதி காத்திருப்போருக்கும் ஏற்ற வேளையில் நன்மை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யுங்க. திருமணத்துக்காக காத்திருப்போருக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்து ஆசீர்வதிங்க. குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் குடும்பத்தினரின் விண்ணப்பத்தை அங்கீகரிங்க. பேறுகால ஸ்திரீகளுக்கு ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தை தாங்க. வியாதியினால் பீடிக்கப்பட்டு படுக்கையில் இருப்போரை குணமாக்கி ஆரோக்கியமான வாழ்வை வாழ கிருபை செய்யுங்க. தேவனே, கடன் சுமையினால் வேதனைப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி தவிக்கும் மக்களுக்கு ஏற்ற உதவிகள் கிடைத்திட மன்றாடுகிறோம். தேவனே, இயற்கை சீற்றங்களினால், மழை வெள்ளத்தினால், போரினால் பாதிப்புக்குள்ளான மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, உம்மை ஆராதிக்க கூடி வருகிற மக்கள் அனைவரும் உண்மையில் வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும், திருத்துவ தேவனாகிய உம்முடைய மகத்துவத்தை தியானிக்கவும், உம்மை ஆராதிக்கவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவனே, வெறும் வார்த்தை ஜாலத்தால் வாழ்க்கை நடத்துகிற சோபத்தை மாற்றி வளவளவென்று அர்த்தமில்லாமல் பேசுகிறவர்களாக இல்லாமல் உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக ஒவ்வொருவரும் மாற்றப்பட வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். தேவனே, திருச்சபை ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறவர்கள் வெறுமனே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு செல்லுகிற மக்கள் கூட்டமாக இல்லாமல் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டவர்களாக உங்களோடு இணைந்து வாழ கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், பாவ சாப கட்டுகளில் இருந்து விடுதலை பெறவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே, அதற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.